மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், மறுபடியும் ஒரு சீரியல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், நிறைய முயற்சிகள் எடுத்து தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கு அப்படிங்கிறதா. எஸ், என்ன சீரியல் அப்படின்னா நம்முடைய ஹார்ட் பீட் சீரிஸ் இருக்கு இல்லையா. சொந்த சீரியல் வந்து விஜய் டிவி டெலிகாஸ்ட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ எவ்ரி சண்டே ஈவினிங் 4:30 நினைக்கிறேன். இந்த 2 டைம்ஸில் எதுவும் அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 4:30 to 6. ஸோ இந்த டைமிங்கில் தான் போயிட்டு இருந்துச்சு. பட் திடீர்னு வந்து சடனாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அகைன் வந்துட்டு மூவிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எஸ், இந்த வாரம் வந்துட்டு நம்முடைய ஹனுமன் மூவி வந்து கொண்டு வராங்க. ரொம்ப நாள் கழிச்சு அந்த மூவி வந்து ப்ரீமியர் பண்ணுறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு தான் ரைட்ஸ் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கொண்டு வராங்க. ஸோ இதுதான் என்ன விஜய் பண்ணுற தப்பு. ஸோ நிறைய மூவிஸ் வாங்குவாங்க, ரொம்ப நாள் கழிச்சு ப்ரீமியர் பண்ணுறதால அதுக்கான அந்த ஒரு இதுவே வந்து குறைஞ்சிருது விஜய் மேலே. அதுவும் இல்லாமல் விஜய்னா மூவிஸ்னா விஜய் டிவி அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு வீக்கெண்டில் கண்டிப்பாக ஏதாச்சும் நல்ல நல்ல மூவிஸ் போடணும். பட் நடுவில் அந்த சீரியல்ஸ் மட்டும் போட்டதால மூவிஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது அவங்க கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே விஜய் டிவியில் மூவிஸ் பார்க்காம ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அன்னைக்கு மட்டும் வந்து விஜய் டிவியில் மூவி பார்க்குறது கொஞ்சம் ஆடியன்ஸ் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ரெகுலராக மூவிஸ் வந்து ஒரு சில சேனலில் பார்க்குறாங்கன்னா அவங்க ரெகுலராக அங்கே தான் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அதனால அதை வேண்டி இப்போ மறுபடியும் மூவிஸ் வந்து திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. எஸ், இதுக்கப்புறம் வந்துட்டு சண்டே டெலிகாஸ்ட் ஆகிற ஹார்ட் பீட் சீரிஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும் போல. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இதுக்கப்புறம் புது புது மூவிஸ் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இப்போதைக்கு கரண்ட் அந்த இதுலேயுமே இருக்குது. ஸோ அந்த டைம் ஸ்லாட்லையுமே அந்த ஒரு அப்டேட் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம், இதுவாச்சும் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் ஷோ போடுறாங்க, ஸ்பெஷல் மூவி போடுறாங்க. அதுக்கப்புறம் சீரியலுடைய 1 hour ஸ்பெஷல் எபிசோட் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் குக்கு வித் கோமாளியுடைய அந்த 1 hour ஸ்பெஷல் எபிசோட் மாதிரி அந்த பண்டிகை பலகாரங்கள் கொண்டு வந்தாங்க. இப்போ அதுவும் வந்து இதாகி போய் இப்போ மறுபடியும் மூவிஸ்க்கே அவங்க போயிருக்காங்க அப்படிங்கிறதான் எனக்கு தெரிஞ்சு. மூவிஸ் போடுறதே பெட்டர். நல்ல நல்ல மூவிஸ் நிறைய வாங்குறாங்க இந்த வருஷம். அது எல்லாம் ஒவ்வொரு வாரம் டெலிகாஸ்ட் பண்ணால் கூட எனக்கு தெரிஞ்சு நல்ல ரேட்டிங் வரும் அப்படிங்கிறதான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த நெக்ஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.